ரிதன்யாவுடைய மாமியாராக இருக்கட்டும், ரிதன்யாவுடைய புருஷங்காரனாக இருக்கட்டும், 3 பேருமே அநேகமாக ஒரு சைக்கோ குணம் கொண்டவர்கள், ஒரு உளவியல் கோளாறு கொண்டவர்கள் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. நீ யார் கூடயும் பேசக்கூடாது, நீ பக்கத்து வீட்டுக்காரன் கூட பேசக்கூடாது, எதிர் வீட்டுக்காரன் கூட பேசக்கூடாது அப்படின்னு எப்போ பார்த்தாலும் கதவை சாத்தி சாத்தி வச்சுக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அப்பா அம்மா வந்தால் கூட அவங்கள்ட்ட நல்லபடியாக 4 வார்த்தை பேச முடியாத சூழலாக இருக்கட்டும்னு 78 நாள் தாங்க ஆயிருக்கு. 3 மாதம் கூட ஆகலை முழுசா. 78வது நாளில் அந்த பெண் இன்னைக்கு மரணத்தை தழுவி இருக்கிறாள். நம்ம வீட்டு பொண்ணுக்கு ஒரு கதி என்ன, இப்படி ஒரு கதி நடந்தால் எப்படி இருக்கும்? நல்லா தாங்கிக்க முடியுமா? ரிதன்யாவை தன் வீட்டு குழந்தையா இன்னைக்கு பாவித்து தான் ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாய்மார்களும் இன்னைக்கு வருந்திட்டு இருக்கிறாங்க. அவன் அவன் கொடுத்துருக்கிற டார்ச்சரு, அவங்க கொஞ்சம் பொறுத்துக்கமா நீங்கள் சொல்கிற விஷயம் இருக்குல்ல, எல்லாருமே கல்யாணம்